இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டூர் முடிச்சுட்டு இப்போது மதுரை வந்திருக்கோம். 1 மணிக்கு பஸ் ஏறணும். கன்னியாகுமரியில் 6 மணி, கிட்டத்தட்ட ஒரு 6 ஆயிடுச்சு. மதுரை வரத்துக்கு பஸ்ஸில் வந்தோம். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவல். இப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நடந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஹெவி கூட்டம், டிராஃபிக்கும் ஹெவியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு சொல்கிறோம். கன்னியாகுமரிலேருந்து பொதுநடையாக மதுரைக்கு வந்துட்டோம். ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் விடாபடியாக நடந்து வந்தான். தீபக் தான் ஒரு 8 கிலோ குறைச்சிட்டாங்க. அவனை காட்டான். இங்க பாருங்க தீபக் விடாமுயற்சி. சாப்பிடாம கொள்ளாம நடந்தது இல்ல, தலைலாம் சுத்துது. இவனெல்லாம் எதுக்கு கூட்டு வந்தோன்னே தெரியல. சாப்பிட கூட வைக்க மாட்டேங்கிறான். உருப்படியா சாப்பிடல நாங்க. ஆமா கரெக்ட். 2 நாளா உருப்படியா சாப்பிடல. ஷூ வாங்கினா தீபக் எனக்கு. அந்த செருப்பு வாங்கணும். அப்புறம் அந்த ஒயிட் கலர் செருப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா கடையும் பாருங்க. நான் இந்த செப்பல் வேண்டது வாங்கிக்கலாம். நம்ம யூடியூப் சேனல் பேர் சொன்னீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட். அப்படி ஆமாங்க அப்படின்னு நாங்களே சொல்லியாவே தருவோம். என் பேர் யூஸ் பண்ணுங்க. கோட் வேர்ட் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இவன் சொல்லுவான் கோட் வேர்ட் சிவா. இன்னொரு கோட் வேர்ட் வந்து குழந்தைகளை காணோம். சேம் தெரியுது நீ காட்டத்துல. எனக்கு என்ன தெரியும். சூப்பரா மதுரையில எல்லா பொண்ணுங்களும் சூப்பரா இருக்கு. அப்படியா சொல்றேன். பொண்ணுங்க நல்லா தாண்டா இருக்கும். ஊர் பொண்ணா நீ தேனி இல்ல? மதுரையும் தேனி ஒண்ணு தான்டா. அது எப்படி? மதுரை வேற தேனி வேற. மதுரையில இருந்து ஒரு நாள் இதுக்குன்னே தேனி போறோம். நம்ம போய் தேடுறோம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு போலாம். கூட்டு போறேன். இந்த மதுரை பாஷை நல்லா இருக்கும்ல. நம்ம போறோம். அது வந்து சின்னலி பாஷை. என்னல்லே வாழலாம். அப்புறம் மதுரை பாஷை மதுரை கொஞ்சம் டிஃபரெண்டா ரகடா பேசுவாங்களா? ஆமா ரகடா. ரகட் பாய். ஆனா உள்ளத்துல நல்ல உள்ளம் கொண்டவங்க அவங்க எல்லாம். அப்படியா? பேச்சுல மட்டும்தான் ரகட் இருக்கும். பாசக்கார பயலுங்க. இதுக்கப்புறம் விளாக முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் போன்ல அலோடு இல்ல கோயிலுக்குள்ள. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல போறோம். ஆமா அலோடு இல்ல. போன்லாம் அலோடு கிடையாது. அதனால இது எங்கேயே ஸ்டாப் பண்றோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வந்தோம். செம்ம கூட்டம். ஃபோனு வேற பிடிங்கி வச்சுட்டாங்க. ஃபோன் இல்லாமல் ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இப்போ பார்த்தா போய் ஏதோ கடையில் போய் உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போன மாதிரி தான் நாங்கள் இங்கே அப்படியே குப்பரடிச்சு படுத்துடலான் இருக்கோம். பாவம் மோகன்டா வைவாக்கு போக முடியாது. ரொம்ப டென்ஷன் பண்ணுறானுங்க. நாளைக்கு வேறு வைவா சொல்லிட்டாங்க. இந்த நேரம் போய் ஏதோ வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு எதுவும் வாங்காமல் போய் ஏதோ பெராக் பார்த்துன்னு இருக்கானுங்க. போய் ஒரு 10 ரூபா வேணும் வரணுங்க போகிறேன். அதுதான் போயிருக்கானுங்க. நரசிம்மா என்னுடைய கருத்து உனக்கு என்ன டென்ஷன்? இப்போ நான் தான் டென்ஷன் ஆகணும். உனக்கு என்ன டென்ஷனு? எனக்கு தானே வைவா, உனக்கு வைவா. இந்த வைவா முடிச்சா அப்புறம் நான் ஜாலியாக இருக்கலாம். லீவு தான். என்னடா என்ன தாண்டா பண்ணுவானுங்க. நீ கட் பண்ணா இப்போ நான் அங்கேயே போய் சண்டை போட போறேன். நான் வடக்கு கோபுரம் என்ன ஒளிமே தெரியல. கோபுரம் இதுதான் பார்த்துங்க. இருக்கா? சாரிப்பா மாற்றி சொல்லிட்டேன். மேற்கு கோபுரம். ஃபைனலாக பார்த்து முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். லேட்டாக போனால் கற்றுவோம். சீக்கிரம் டே. சூப்பர். மதுரையில் வந்து ஜீவன் பஸ் எல்லாம் சொன்னாங்க. அதான் வந்து ஷாப்பில் வந்தோம். நிறைய கடை இருந்துச்சு. இந்த கடை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் வந்தோம். இதுதான் வந்து ஸ்பெஷல் ஜிகிர் தாண்டா. இது வந்து 110க்கு தராங்க. அப்புறம் இதுதான் வந்து நார்மல் ஜிகிர் தாண்டா. இந்த 45 பீஸ் சாப்பிட்டு போதும். இதுதான் வந்து ராயல் ஃப்ளோடா. இது வந்து 110க்கு தராங்க. ஞான இது கட்டிக்கில் இருந்துச்சா செக் சிரிக்கிறேன். அப்படி கோபால் ஊட்டு விட்றா. எனக்கு ராயல் ஃப்ளோடா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம டேஸ்டாக இருந்தது. பாய். Thank you.